கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான உறவுகளே, சிறிலங்கன் தாசனின் யூடியூப் வலைத்தளம் ஊடாக உங்களுக்கு இறையாசிர் கூறுவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். தவக்காலத்தில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். தவக்காலம் என்பது எம்மை எமது நிலையிலிருந்து ஆண்டவரை நோக்கி செல்லுகின்ற ஒரு திருப்பயணமே தவக்காலம். இந்த தவக்காலத்தில் நாம் எடுக்கின்ற முயற்சிகள், நாம் எடுக்கின்ற தவ ஒருத்தல் முயற்சிகள் அனைத்தும் ஆண்டவரை நோக்கிய பயணமாக அமைய வேண்டும் என்று இப்பொழுது நான் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் சிரிக்கின்றேன். என்றும் வாழும் எல்லாம் வல்ல ஆண்டவரே, இந்த தவக்காலத்தில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு அறச்செயல்களும் நான் என்கின்ற எண்ணிலிருந்து உம்மை நோக்கி ஒரு திருப்பயணமாக அமைய வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, இந்த தவக்காலத்தில் உம்மை நோக்கி பயணிக்கின்ற மக்களை நீ தாமே நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உமது தூய இதயத்தினால், உமது தூய இரத்தத்தினால் அவர்களை ஆசீர்வதித்து காக்க வேண்டும் என்றும் இந்த வேளையில் என் மக்களுக்காக மன்றாடுகின்றேன். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதரங்களே, தவக்காலத்தின் இரண்டாவது வார வெள்ளிக்கிழமையில் நாம் காலடி எடுத்து வைக்கின்றோம். இந்த தவக்கால வெள்ளி ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை தியானிக்கின்ற ஒரு நல்லதொரு நாளாக அமைகின்றது. இந்த தவக்கால வெள்ளியில் இன்றைய நாளில் நாம் மனமாற்றத்தை பெற்று, தவக்காலம் எமது மனமாற்றத்துக்கான ஒரு அழைப்பாக அமைகின்றது என்கின்ற ஒரு இறை சிந்தனையை உங்களோடு பகிரலாம் என ஆசிக்கின்றேன். இயேசுவில் பிரியமானவர்களே, யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வாக்கியங்கள் இவ்வாறு சொல்லுகின்றது: இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்கின்றனர். அதுதான் தவக்காலம். இயேசுவில் பிரியமான உறவுகளை, உங்கள் உடல்களை கிழித்துக் கொள்ளாமல் உங்கள் இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்களுடைய கடவுளை நோக்கி திருப்பயணம் செய்வது, திரு யாத்திரை செய்வது தான் திருப்பயணம். அதுதான் மனமாற்றம். நான் என்கின்ற ஒரு கர்வம், நான் என்கின்ற ஒரு ஆணவம், நான் செய்வதுதான் சரி என்கின்ற ஒரு நிலைப்பாடிலிருந்து அந்த ஆண்டவர் எனக்காக இவ்வுலகில் வந்தார், எனக்காக பாடுகள் பட்டார், எனக்காக மரணித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார். அதை உணர்ந்த மக்களாக அவரை நோக்கி செல்கின்ற ஒரு பயணம், திருப்பயணம் மாற்றமாக இருக்கின்றது. ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் என்பவர் அழகாக சொல்கின்றார்: ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகம் மாற வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் மாற வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் நான் மாற வேண்டும் என்று யாருமே விரும்புவதில்லை. அதே போல்தான் இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமுதாயம் மாற வேண்டும், இந்த சமுதாயத்தில் வாழ்கின்றவர்கள் மாற வேண்டும், அனைவரும் மாற வேண்டும். ஆனால் நான் மாறுவது என்பது குறைந்து கொண்டே போகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தில் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் எமக்கு சொல்கின்ற ஒரு செய்தி: அனைவரும் மாறக்கூடாது, நான் மாற வேண்டும். நான் மாறினால் இந்த சமுதாயம் மாறும். அந்த மனமாற்றத்தை தான் இந்த ஆண்டவர், எங்களுக்காக உயிர் நீத்த ஆண்டவர், எங்களுக்காக பாடுபட்ட ஆண்டவர் விரும்புகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, புனித அகஸ்தீனார் ஒரு தடவை சொல்லுகின்றார்: என்னிடம் யாராவது ஆண்டவரை நோக்கி செல்கின்ற வழியை சொல்லுங்கள் என்றால் அவர் சொல்லுகின்ற ஒரே ஒரு காரணம், தாட்சியோடு இரு. என்னை நோக்கி 2வது முறை யாராவது கேட்டால் அகஸ்தீனார் சொல்ல, தாழ்மையாக இரு. 3வது முறை கேட்டாலும் நான் சொல்லுகின்ற ஒரே பதில், தாழ்மையாக இரு என்கின்ற ஒரு பதிலை அழகாக அகஸ்தீனார் சொல்லுகின்றார் தன்னுடைய வாழ்க்கையில். இந்த மனமாற்றத்துக்கான முதலாவது வழி, நாம் தாட்சியோடு இருக்க வேண்டும், தாழ்மையான மனதினை கொண்டிருக்க வேண்டும். அதுதான் இந்த மனமாற்றத்துக்கான முதலாவது வழியாக இருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, 2வது, நாம் வெளி வேடத்தை குறைத்து, தன் நடக்கத்தை குறைத்து நாம் புறநலத்தோடு வாழ வேண்டும். அப்படி வாழும்போதுதான் இந்த மனமாற்றம் எம்மில் செயலாற்றுகின்றது என்பதை நாமும் உணர முடியும், அதை பிறரும் உணரும் வழிகளாகவும் இருக்கின்றது. இந்த தவக்கால 40 அருளை நாம் பெறுகின்ற ஒரு காலமாக இருக்கின்றது.
அந்த ஆண்டவருடைய அருளை பெறுவதற்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவ முயற்சிகளும், நாம் செய்கின்ற ஒரு அறச்செயல்களும் எம்மை ஆண்டவரை நோக்கிட்டு செல்ல வேண்டும். நாம் இந்த காலங்கள் எடுத்திருப்போம் உணவில் தவம், நாம் பார்க்கின்ற படங்களில் தவம், நாம் அணிகின்ற உடைகளில் தவம், நாம் பழகுகின்ற பழக்கங்களில் தவ முயற்சிகள் எடுக்கலாம். ஆனால் அப்படி நாம் ஆண்டவரை நோக்கி செல்லும் போது எமக்கும் சோதனைகள் எமது வாழ்க்கையிலும் வரும். உணவில் பேராசை வரும். அதை பார்த்தா சாப்பிடணும் என்று தோணும். படங்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சோதனை சாத்தானால் வரும். அந்த வேளைகளில் நாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை இறுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இயேசு பிரியமானவர். அதற்கு மத்திய நற்செய்தியாளர் அதிகாரம் 6 திருவசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய வசனங்கள் அழகாக சொல்கின்றது. இந்த தவ காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆண்டவரை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால், ஆண்டவரை நோக்கி எனது மனமாற்றம் இருக்க வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டியது மூன்றே விடயங்கள். அறச்செயல்கள் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், இறை வேண்டல் செய்ய வேண்டும். இது மூன்றுமே எமது மனமாற்றத்துக்கு அழைத்து செல்கின்ற காரணிகளாக இருக்கின்றது. இந்த 3 செயல்களுமே என்னை ஆண்டவரை நோக்கி விட்டு செல்கின்ற காரணமாக இருக்கின்றது. நாம் அறச்செயல்கள் செய்யும் போது தம்பட்டம் அளிக்கக்கூடாது. நாம் தர்மம் செய்யும் போது பிறர் பார்க்க வேண்டும் என்று செய்யக்கூடாது. மறைவாக இருக்கின்ற எங்கள் தந்தை, மறைவாக இருக்கின்ற ஆண்டவர் எமக்கு அங்கீகாரம் கொடுப்பார் என்பதை நற்செய்தி சொல்கின்றது. இறை வேண்டல் செய்ய வேண்டும், முக்கியமானது ஒரு காரியம். இந்த 40 நாட்களிலும் நாம் ஆண்டவரோடு இறை வேண்டல் செபம் செய்ய வேண்டும். அவ்வாறு செபிக்கும் போது எமதுக்கு நாம் அறியாமலே எமது உள்ளம் ஆண்டவரை நோக்கி செல்லும். எம்மை அறியாமலே எமக்குள்ளே ஒரு மனமாற்றம் ஏற்படும். அந்த மனமாற்றத்தை தான் இந்த 40 நாட்களிலும் அந்த ஆண்டவர் ஒரு செயலாக இருக்கின்றது, ஒரு நற்காரியமாக இருக்கின்றது. ஆகவே இயேசுவில் பிரியமான உறவுகளே, இந்த தவக்காலத்தில் நாம் செய்ய வேண்டியது எமது ஆடைகளை கிழிக்காமல் எமது இதயத்தை கிழித்து எமது மனமாற்றத்தை விரும்பும் ஆண்டவருக்கு எனது உள்ளத்தை கொடுக்க வேண்டும். அது நாம் இந்த தவக்காலத்தில் செய்கின்ற ஒரு முக்கியமான ஒரு மனமாற்றத்தின் செயலாக இருக்க வேண்டும். நாம் பிறர் பார்க்க வேண்டும் என்று செய்யாமல், பிறருக்காக நான் மனமாறுகின்றேன் என்று சொல்லாமல், ஆண்டவருக்காக மறைவாக இருக்கின்ற தந்தைக்காக எனது இதயத்தை கிழித்து அந்த ஆண்டவரை நோக்கி பயணிக்கின்றது இந்த மனமாற்றமாகும். அதனால் ஆசீர் வேண்டுவோம், அதற்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, எனது மனமாற்றத்துக்காக இந்த வேளையில் நான் மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, எனது குடும்பத்தின் மனமாற்றத்துக்காக நான் இந்த வேளையை மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை சுற்றியுள்ள சமூகம் மனமாற்றத்தை தேட வேண்டும் என்று அந்த ஒரு மாற்றத்துக்காக நான் மன்றாடுகின்றேன் என்று இந்த தவக்காலத்தில் நான் செய்கின்ற ஒவ்வொரு தவ செயல்களும், ஒவ்வொரு அறச்செயல்களும் இந்த மனமாற்றத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்று இறை ஆசை பெற்று, இறை அருள் பெற்று உங்களுக்காக மன்றாடுகின்றேன். ஆமென்.